فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بالله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال நன்றி தோழர் ஸ்ரீச்சந்தர் அவர்களே. உணர்வோடு எங்களோடு களமாடி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாமிய தலித் ஒற்றுமை என்பது தந்தை பெரியார் சொன்ன இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல மறந்துவிட்டார். இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்ற 9 கோடி தலித்துகளும் 6 கோடி முஸ்லீம்களும் ஒன்றிணைந்தால் இந்த இந்திய தேசத்தில இன்றைக்கு சொன்ன கணக்கு, சுதந்திரத்துக்கு முன்னாலே சொன்ன கணக்கு, இங்கே இருக்கின்ற 6 கோடி முஸ்லீம்களும் 9 கோடி தலித்துகளும் ஒன்றிணைந்தால் இங்கே இஸ்லாமிய ஆட்சி அல்லாமல் வேறு ஆட்சி இங்கே அமையாது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார். அந்த களத்திலேதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் பரப்பு துணை செயலாளராக இருக்கின்ற அவர்கள் நம்மோடு களமாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பேச முடியாத பல விஷயத்தை அவர்கள் பேச முடியும். நாம் எதிர்க்க முடியாத பல விஷயத்தை அவர்கள் எதிர்க்க முடியும். நம்முடைய பெயரிலே நின்று பேசுவதை விட அவர்களுடைய பெயரிலே நின்று பேசுவது இந்த நாட்டிலே பல நன்மை பயக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் தந்தை பெரியார் அவர்கள் கூட சொன்னார்கள், ராமசாமியா இருந்து நான் இந்த கருத்தை சொல்றதுனாலதான் ஏத்துக்கிறான், நான் ரஹமத்துல்லாவா மாறி இந்த கருத்தை சொன்னா இங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு விடும் என்று சொன்னார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைக்கு பெரியார் எதை சொன்னார்களோ அது இன்றைக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறது. நீங்க எல்லாம் நினைக்கலாம் டவுன்ல இருக்கிறோம், நம்ம ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு என்று நினைக்கலாம். ஒழியவில்லை. ஜாதி மக்கள் மனங்களில் இருந்து ஒழியவில்லை. சட்டம் போட்டும் திட்டம் போட்டும் ஒழிக்க முடியாத ஜாதியை ஒற்றை வார்த்தையிலே ஒழித்து கட்டியது இஸ்லாம் இந்த மண்ணிலே. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த மந்திர சொல்லை சொன்ன உடனேயே சாதி அவனை விட்டு போய் விடுகின்றது. தந்தை பெரியார் சொன்னார், 5 மணிக்கு ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றால் 5:05க்கு அவன் இடத்திலே இருந்து சாதி அடையாளம் தெரியாமல் அழிந்து விடுகின்றது. சகோதரர் சிபிச்சந்தர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கும் பொதுக்குளத்திலே நீரெடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் திண்ணியத்திலே என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரனுடைய வாயிலே மலம் திணிக்கப்படுகின்றது. இரட்டை குவளை முறை முதல்வர் ஜெயலலிதாவின் தொகுதியிலேயே இருக்கிறது. 2 பேர் சாயா குடிக்க வர்றான், ஒருத்தனுக்கு என்னங்கிறான், கிளாஸ கழுவி வச்சுட்டு போங்கிறான், அல்லது இவனுக்கு வேற ஹோல அவனுக்கு வேற ஹோல வச்சிருக்கான். சமமாக பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட முடியவில்லை. ஒரு காதலித்தான் கல்யாணம் செய்தான் என்ற காரணத்திற்காகவே நாயக்கன் கொட்டகாயில ஆதிக்க சாதியினரால் 200 குடிசைகள் கொளுத்தப்பட்டன. சாதி இல்லையா? இளவரசன் எவ்வாறு இறந்தான்? சாதி இல்லையா? இங்கே சாதி இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே, அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திலே, சட்ட பல்கலைக்கழகத்திலே கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் சம்பவம் நடந்தது. மிருகங்களை விட கேவலமாக அடித்துக் கொன்றார்களே.
எதற்கு? சாதி என்கின்ற பெயரா? இன்றைக்கும் இந்த சாதியை ஒழிக்க முடியவில்லை. சட்டம் போட்டும் திட்டம் போட்டும் ஒழிக்க முடியவில்லை. அப்ப அதற்கான அருமருந்து நம்மிடத்திலே இருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்கின்றார். இன இழிவை போக்க இஸ்லாம் தான் அருமருந்து என்று சொல்கின்றார். அந்த மருந்தை நாம் கொண்டு சென்றோமா? யாரிடத்திலாவது சொன்னோமா? நம்ம அக்கம் பக்கத்திலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலே கோயிலுக்குள் இன்னும் 2000 ஆண்டுகளாயும் கோயிலுக்குள் கருவறை நுழைய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏறுங்கள், நாளைக்கு ஆலய உழைவு உரிமை என்ன? ஆலிம் உரிமை தருகின்றோம். இந்த உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு பக்கத்திலே நம்முடைய நண்பர் பார்த்திபன், வங்கி அதிகாரி, இப்போது எங்களோடு வந்து தொழுதார். ஏதாவது தடுக்கப்பட்டாரா? அவரு இல்ல. சமமாக எல்லோரும் வரிசையிலே நிற்கின்றோம். சாதியை அடையாளம் தெரியாமல் மாற்றி இருக்கிறது இந்த இஸ்லாம். அப்ப ஆலய நுழைவு போராட்டம், தேர் இழுப்பதற்கு போராட்டம். என்ன தேரு? அந்த தேரை செய்தவன் அவன், அந்த வடத்தை தயாரித்தவன் அவன். அவன் இன்றைக்கு அந்த தேரை இழுப்பதற்கு இன்றைக்கும் கண்டதேவையிலே நம்முடைய சொந்த மாவட்டம் சிவகங்கையிலே வருடா வருடம் போராட்டம் நடக்கின்றதே. அவனை பார்த்து அழைக்க வேண்டாமா? என்னுடைய தொப்புள் கொடி உறவே, வா, உனக்கு ஆலய உழைவு உரிமை தருகின்றோம். என்னுடைய தொப்புள் கொடி உறவே, பொது குணத்திலே நீர் எடுக்க முடியாமல் ஏன் இன்னும் கேவலப்படுகின்றாய்? வா, பள்ளிவாசல் அகலிலே ஒன்றாக கை நனைப்போம் என்று அழைப்பதற்கு ஏன் மறுக்கிறீர்கள்? சமபந்தி போஜனத்திலே கிடைக்காத நீதியை சம்மந்தியாக்குகின்றோம். இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றால் நாளைக்கு பெண் கொடுக்க நாங்கள் தயார். அழைத்திருக்கிறோமா? அழைத்ததில்லை. இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று என்னுடைய சகோதரர்கள் எங்களுடைய இஸ்லாத்திலே எந்த கேள்வியும் கேட்காமல் பெண் எடுத்திருக்கிறார்கள். நீ எந்த சமூகத்தை சேர்ந்தவன் தெரியாது, இதோ பெண் கொடுத்திருக்கிறோம், வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். முடியுமா? வேற எந்த சமூகத்திலும் முடியுமா? இதை சொன்னோமா? தொட்டால் தீட்டு என்று தள்ளி நிற்கின்றானே, அவனை கட்டி அணைத்து முலாக்கத் செய்கின்றேன், வா என்று அணைப்பதற்கு ஏன் தயக்கம்? இரட்டை குவளையை தூக்கி எறி, ஒரு தட்டிலே சகனிலே ஒன்றாக சாப்பிடுவோம், வா என்று அழைப்பதற்கு என்ன தயக்கம்? சகோதரர் சிபிச்சந்தர் பல கூட்டங்களிலே இந்த குற்றச்சாட்டை வைத்தார். இந்த கூட்டத்திலே வைக்கவில்லை. என் மீது இழிவு சுமத்தப்பட்டதற்கு நீங்கள் தான் காரணம். என்னுடைய தாய் தந்தை இடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை சொல்லி இருந்தால் என் மீது இழிவு சுமத்தப்பட்டிருக்காது என்று குற்றச்சாட்டு வைத்தாரே, இந்த குற்றச்சாட்டுக்கு நாளை என்ன பதில் சொல்ல போகிறோம்? வல்லவன் இறைவனிடத்திலே நாளை நாம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே வந்திருப்பவர்களே, இங்கே வந்திருக்கின்ற மற்றவர்களுக்கு எடுத்து சொல்பவர்களே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே எந்த கடமையை நம்மிடத்திலே ஒப்படைத்தார்களோ அந்த கடமையை நாம் செய்யவே இல்லை. செய்திருந்தால் இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளிடத்திலே பிச்சை கேட்கின்ற நிலை நமக்கு இருக்காது. அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு ஆட்சியை அமைத்து அதற்கு அடுத்ததாக ஒரு நூற்றாண்டுக்கு உள்ளாகவே இந்த உலகின் 1/3 தங்களது இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ளே கொண்டு வந்தார்களே. எப்படி? நம்மை போல் சொல்லென்றும் செயலென்றுமா? சொன்னதை செய்தார்கள், செய்ததை சொன்னார்கள். அதுதான் தாவா. ஆக சொன்னதை செய்பவர்களாக, செய்ததை சொல்பவர்களாக நம்முடைய தாவாவை எடுத்துச் சொல்வோம் என்று கூறியவனாக அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் நம்மோடு இருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். காசு பணத்திற்காக இந்த உலகத்திலே காசேதான் கடவுளடா என்ற கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. காசு அவர் காலடியிலே கொட்டியது. அவருடைய காலடி தீர்த்தத்தை வாங்கி கொடுப்பதற்காக பல லட்சம் செலவழிக்க தயாராக இருந்தார்கள். அவருடைய காலால் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு 50 லட்சம் வாங்கி கொண்டு ஆசீர்வதிப்பார்.
மந்திரிகள் எல்லாம் மணிக்கணக்கிலே வரிசையிலே நின்றார்கள் அவரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவதற்கு. நீங்கள் இந்த படத்திலே பார்த்திருக்கின்ற ராம்விலாஸ் பாஸ்வானை எல்லாம் அவர் பௌத்த மதத்தை ஏற்ற போது தன்னுடைய காலால் ஆசீர்வதித்தவர், மத்திய மந்திரியாக இருக்கின்ற நிலையில. தங்க தாம்பாளத்திலே உணவுண்டவர், விமானத்திலே பறந்து கொண்டே இருந்தவர். விமானத்திலே தான் அவருக்கு நேர்வழியே கிடைத்தது, இந்த இஸ்லாம் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு அத்துணையும் துறந்து விட்டு இந்த இஸ்லாத்திற்காக அடி உதை அத்தனையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு வீதியிலே நடந்து இஸ்லாத்தை சொல்வதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதிலே அன்பார்ந்த சகோதரர்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் ஆனந்தா பண்டிட் என்கின்ற பௌத்த மதத்தின் உயர்ந்த ஸ்தானத்திலே இறந்தவர். இந்த உலகத்தின் போப் வாடிகன் போப்பை போன்று பௌத்த மதத்துக்கு இருந்த ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை அளித்திருக்கிறான். அந்த சகோதரர் இப்போது நம்மிடத்திலே உரையாடுவார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருகரம் ஏந்தி உங்களுக்கும் எனக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் துஆ செய்தவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மகான் மனிதனானேன் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மகானாக வாழ்ந்த காலத்திலே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், மகான் எப்படி மனிதனானேன், மனிதனானால்தான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. மகானாக இருந்த காலத்தில் நீங்கள் என்ன இப்படி இவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு. உலக மதங்களை நான் ஆய்வு செய்து வைத்திருந்தேன், எல்லா மதங்களையும். இன்னைக்கு கூட இந்து மதத்தினுடைய ராமாயணத்திலே ராமனா பரதனா, வாலியா லட்சுமணனா போன்ற பட்டிமன்றங்களை நான் மலேசியாவில் நடத்தி நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். பகவத்துக்கு எதே கரைச்சி குடிச்சிட்டேன். அதே மாதிரி பைபிளையும் புரட்டியிருக்கேன். புத்த மதத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இஸ்லாம் பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. புத்தர் புத்த மதத்துக்கு கடவுள், கிறிஸ்துவ மதத்துக்கு இயேசு கடவுள், மகாவீர், குருநானக், அந்தந்த மதங்களுக்கு அவரவர்கள் கடவுள். இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்து மதத்துக்கு பல கடவுள். 3,37,367 கடவுள்கள் இருக்கிறார்கள் இந்து மதத்தில். அதே மாதிரி இஸ்லாம் முகம்மது என்று ஒருவர் வந்தார் என்று தெரியும் எனக்கு. அது பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். அவர் தான் அல்லாஹ் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு தான் இஸ்லாம் எனக்கு விளங்கி இருந்துச்சு. இந்த மேடையிலே ஒரு முஸ்லீம் சகோதரனாக, ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியானாக, ஒரு மூமினாக, ஒரு முஸ்லீமாக நின்று பேசுவதற்கு அதிலே பங்கு அத்வானிக்கும் மோடிக்கும் உண்டு, நிச்சயமாக உண்டு. நீங்களாம் மோடியை திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அத்வானியை திட்டிக் கொண்டு, அது திட்டுறது ஒரு காரணம் அது இருக்கு. அது திட்ட வேண்டிய நபர்கள் தான் அவருங்க ரெண்டு பேருமே. இஸ்லாத்தை ஏற்று ஒரு தொப்பியை போட்டு ஒரு மகான், என்னுடைய போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க. இந்த உலகத்தை 3 முறை சுத்தி வந்துட்டேன். விநாயகரும் முருகனும் ஒரு பழத்துக்காக சண்டை போட்டு முருகன் கடவுள் இந்த உலகத்தை சுத்தி வந்தாருன்னு இந்து மத புராணம் சொல்றது. அவன் சுத்தினானோ சுத்தலையா, நான் சுத்திட்டேன்டா. 3 வாட்டி சுத்திட்டேன் இந்த உலகத்தை. எங்க அப்பன் காசுல நான் சுத்தல, எவனோ கொடுத்தான் சுத்தினேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மகான் இன்றைக்கு ஒரு முஸ்லீமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேனால் அதுக்கு குஜராத்தினுடைய மோடியும் அத்வானியும் தான் காரணம். பல காரணங்கள், அவங்களும் ஒரு காரணம். என்ன காரணம்? நான் மகானா இருக்கும் போது பாபர் மசூதி இடிக்கப்படுது, உலகமே அதிருது. இந்தியா மட்டும் இல்ல, உலகமே அதிருது.
நான் தாய்லாந்தில் என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்கே பரபரப்பான தலைப்பு இதுதான். இந்தியாவிலே முஸ்லீம்களுடைய ஒரு இறை இல்லம் இடிக்கப்பட்டு விட்டுச்சுன்னு தாய்லாந்துலேயும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். மீடியாவில் வருது. என்னுடைய சிஷியங்களா தினம் பத்திரிகை கொடுப்பான். நான் பத்திரிகை படிக்க மாட்டேன், அவன் தான் படிப்பான். இன்னைக்கு தலைப்பு செய்தியை படுறானே, இந்தியாவில் முஸ்லீம்களுடைய இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய பாபர் மசூதியை யூபியிலே அயோத்தியிலே அத்வானியும் முரளி மனோகர் சோதியை இடிச்சுட்டாங்க. இதுதான் தலைப்பு செய்தினா. நான் பேசாம இருந்தேன். அடுத்த செய்தி, குஜராத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை மோடி நெருப்பு வச்சு உயிரோட கொளுத்தார், முஸ்லிம் சமுதாயத்தை எரிச்சிட்டாரு அப்படின்ற செய்தி பத்திரிகையிலே அங்கேயும் பரபரப்பா வெளிநாட்டில் வந்துச்சு. என்னுடைய சிஷியன் வந்து பத்திரிகை கொடுத்தான், படுறா தலைப்பு செய்தி என்று. குஜராத் பற்றி எரியுது. ஏன் எரியுது? அங்கே முஸ்லீம்களே இருக்கக்கூடாதுன்னு மோடி எல்லாத்தையும் முஸ்லீம் மக்களை உயிரோடு நெருப்ப வச்சு எரிச்சுட்டான். வாஜ்பாய் வந்து பார்த்துட்டு சொன்னார், இப்படி முஸ்லீம் மக்களை அநியாயமாக கொலை செஞ்சிருக்கிறீங்களே, இந்த மண்ணில் இருந்து இந்த செய்தி உலகம் பூரா போயிடுச்சு, நான் எந்த முகத்தோடு வெளிநாட்டுக்கு போவேன்? கதறி அழுதார். நான் அன்னைக்கு தான் ஒரு ஆய்வு செஞ்சேன். நான் முதலே இஸ்லாத்தை தவறாகவே புரிஞ்சு வச்சிருந்தேன், தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன். முரட்டு சமுதாயம் இந்த முஸ்லீம்கள், குத்துவார்கள், குடலை உருவார்கள். அப்படித்தான் இன்னைக்கு மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கான், முஸ்லீம்னா தீவிரவாதின்னு. அப்ப இந்த இரண்டு செய்தி கிடைக்குது, இவங்க மோசமான சமுதாயம் தான் முஸ்லீம்கள். அதனாலதான் பாபர் மசூதியை அத்வானி இடிச்சாரு, குஜராத்திலே முஸ்லீம்களை மோடி கொடுத்தினார். அப்ப இன்னதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு? இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் 2 பேர் இதை செஞ்சிருக்கானே அப்படின்னு இஸ்லாத்தை பத்தி ஆய்வு செஞ்சேன். குர்ஆனை கையில எடுத்து ஆய்வு செய்கிற போது எந்த இடத்திலையும் அது போன்ற அராசங்களையும் ஒழுக்கக்கேடான விஷயங்களையும் பிற மதத்தவர்கள் புண்பட கொடுத்த இடத்தையும் சொல்லவில்லை. வரலாற்றுகளை ஆய்வு செய்தேன். 850 ஆண்டுகள் முகலாய பேரரசுகள் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் மோசமானவர்களா? இந்த மோடி அத்வானி சொல்றது மாதிரி 850 ஆண்டுகள் அவர்கள் செஞ்சது என்ன? அதை பத்தி ஆய்வு செஞ்சேன். மதுராவிலே நான் மதுராவுக்கு நேரடியாக போனேன். மதுராவிலே மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய கிருஷ்ணன் கோயில். அந்த மணியை 5 பேர் இழுத்தாதான் அடிக்க முடியும். அதை அக்பர் என்ற பேரரசர் தான் அவருடைய ஆட்சி காலத்திலே, முகலாயருடைய மன்னர் காலத்திலே அந்த மதுராவிலே அந்த கிருஷ்ணன் கோயிலை கட்டி கொடுத்து அந்த வெண்கல மணியையும் அவரை போட்டு இன்னைக்கும் அக்பர் அந்த மணியிலே எழுதப்பட்டிருப்பதை நேரடியாக பார்த்துவிட்டு திரும்பி வந்தேன். பல ஆய்வுகளை செய்கிற போது இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லியிருக்குது, மனித நேயத்தை சொல்லியிருக்கிறது, யாருடைய மதங்களையும் புண்படுத்த அளவாக்கு கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. யாரையும் இஸ்லாம் வா என்று கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை. என்னையும் ஒருத்தரும் அழைக்கல. எனக்கு முன்னாலே பேசிய தம்பிகளெல்லாம் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம், நாங்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். யாராவது சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து கட்டாயப்படுத்தி வந்தோம் என்று அவர்கள் இந்த மேடையிலே சொல்லவில்லை. நானாக இஸ்லாத்தை ஆய்வு செய்து அலசி ஆணிவேறு அக்குவேராக பார்த்து 6 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்ப கூட இந்த மகான் வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு என்னால வர முடியல. அது சாதாரண விஷயம் இல்லை. அது நான் இஸ்லாத்துக்கு வந்த பிற்பாடு என்னுடைய சிஷியனாக இருந்தவர்கள், என் காலிலே விழுந்து ஆசி வாங்கியவர்களெல்லாம் கூட என்னையை சுவாமி ஆனந்தா பண்டிட்டு காசுக்காக இஸ்லாத்துக்கு போயிட்டார், புத்த மதம் அவருக்கு விளங்கவில்லை என்றெல்லாம் போட்டு கிளின்னு கிழித்தார்கள். அப்படி கிழிச்சதுல சில பேர் இஸ்லாத்துக்கே வந்துட்டான், சிலவர் மௌத்தாவே போயிட்டான். என்னைய கூட சொல்கிறேன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் ரொம்ப மதிக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சாதாரண ஒருத்தர் செத்து போயிடுவான் ரோட்ல, அவன் யார் எவருன்னே தெரியாது. மேலதிகாரி வந்து, பத்திரிகைக்காரன் வந்து, ரிப்போர்ட்டுக்காரன் வரந்துட்டுக்கு அங்க ஒரு டீ கிடைக்காது, பச்சை தண்ணி கிடைக்காது, இந்த போலீஸ்காரர் தான் அங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான்
நான் இஸ்லாத்தை ஆய்வு செய்து பார்த்துட்டு ஆய்வு செய்து என்னால் தூக்கி போட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர முடியல. வருகிற போது இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு சொல்லுவேன். வந்து கரெக்டா 7 நாள் தான் ஆகுது. மஜீதின் மாமூர், அங்கப்பநாயக்கன் தெரு மஜீதி மாமூர்ல நான் லுகர் தொழுதுட்டு வெளியில வந்தேன். 3 போலீஸுக்காரர்கள் என்னை கூப்பிட்டாங்க வான்னு சொல்லி. என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, ஜீப்ல ஏரியா. நான் போலீஸ், ஜீப்ல மரியாதை கொடுத்து அவர்கள் கூப்பிட்டதுக்காக அவருக்கு போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மதிப்பு கொடுத்து நான் ஜீப்ல ஏறிட்டேன். அவங்க நேரை அன்றைக்கு உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்த சிபிசிஐனுடைய ஐஜி லத்திகாசுவரன் அந்த அம்மாட்ட கொண்டு போயிட்டான் என்னைய. ஏன்னா என் மேல கொடுத்திருந்த ரிப்போர்ட் அவ்வளவு ஆணித்தரமான ரிப்போர்ட். அந்த அம்மா கேட்டாங்க, எதுக்காக முஸ்லீமா போனீங்க? அவங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஏன் முஸ்லீமா போனீங்க? முஸ்லீமா போயிட்டு கிராமமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் காசு கொடுத்து நீங்க முஸ்லீமா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அவ்வளவுதானமா கேள்வி, வேற இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. இரண்டாவது கேள்வி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே சவுதிக்கு போயிருக்கிறீங்க, சவுதியில போயிட்டு 3 மாசம் இருந்துட்டு திரும்பி வந்திருக்கிறீங்க, பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கேள்வி முடிஞ்சிருச்சாமான்னு கேட்டேன். முடிஞ்சிருச்சு, இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொன்னேன், இங்க வாங்கம்மா, நான் பணம் வேணும்னு சொன்னா அங்கதான் இருந்திருக்கணும் புத்த மதத்திலேயே. இங்க என்னுடைய நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியாது. இப்போதைக்கு நான் ஐநாவரத்தில், இன்னைக்கு அந்த வீடு இல்லை, நான் வேற வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்சம் ரீசெண்டான நல்ல வீடாக்கு போயிட்டேன் இன்னைக்கு. அன்னைக்கு நான் ஐநாவரத்தில் இப்படிதான் சொன்னேன். ஐநாவரத்தில் ஒரு வீட்டில் 250 ரூபா தான் வாடகை. பாதி கோடி அடைச்சிருந்தான், பாதியில தான் நான் இருந்தேன். நான் ஏசியிலேயே வளர்ந்தவன், ஏசியிலேயே இருந்தவன். நான் படிக்கிற காலத்தில் ஆசிரமத்தில் ஏசியில தான் இருந்தேன். நான் தாய்லாந்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பூர்வீக ஊரே அதுதான். ஸ்ரீலங்காவில் படிக்கும் போது லங்கா தமிழ் கற்றுக்கிட்டேன். அது ஒரு மாதிரியான தமிழ், அதில் பேசினா நீங்கள் எல்லாம் நின்று ஓடி போயிருவீங்க. இந்தியாவில் வந்து தமிழை நல்லா கற்றுக்கிட்டேன். நான் மகானாக ஆன போது நான் போன கார் ஏசி, ஏர்போர்ட் ஏசி, ஃப்ளைட்டில் தான் என்னுடைய வாழ்க்கையை கழிஞ்சு போச்சு. இந்த உலகத்தை 3 வாட்டி சுற்றி இருக்கேன், ஏசியிலே தான் இருந்தேன். சூரியன் எங்கே கிளம்புதுன்னு சொல்லி எங்கே மறையுதுன்ற வெயில் களிமா சொன்ன அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஆள் இப்ப களிமாவை சொல்லிட்டு 250 ரூபா வாடகையில கோழி அடைச்சிருக்கான் பக்கத்துல. தினம் 250 கோழி இவனா போட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு சிக்கன் கடைக்கு போய்கிட்டு இருக்கு. கார்ன் சிக்கன் சொல்லிட்டு அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தினமும் போய்கிட்டே இருக்கு. மூக்க பிடிச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த 250 ரூபா கூட கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருந்தேன் களிமா சொல்லிட்டு. இப்ப நான் அங்கதான் இருந்த சம்பவத்தை அந்த அம்மாட்ட சொன்னேன். இப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காசு வேணும்னா நான் அங்கதான் வாழ்ந்துருக்கணும். ஆனா ஒண்ணு, என்னைய நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. நான் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிறவன். அது பின்னால்தான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். நான் போலீஸ்காரர் நல்லவர் கெட்டவர்ன்றதை நான் பார்க்கல. அவர் போட்டிருக்க காக்கி சட்டை அந்த யூனிஃபார்முக்கு நான் மதிப்பு கொடுக்குறவம்மா. நீங்க ஒரு ஐஜி, ஒட்டப்பட்டீசன் இந்த மகாபோதி சொசைட்டி புத்தர் கோயில இருந்து கொடுத்துருக்காங்க என்னை பத்தி. உங்களுக்கு வேற யாரும் கொடுக்கல உங்களுக்கு. ஏன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க வேணும்னு கொடுத்துருக்காங்க. நியாயமான முறையில் விசாரிங்க. என்னை அடிச்சு உதைச்சு கால கையை உடைச்சிங்கன்னு சொன்னா நான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் காஷ்மீர்லயோ பாகிஸ்தான்லயோ போயிட்டு பயிற்சி விட்டுட்டு குண்டு வைக்கிற முஸ்லீம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு தகடு வைப்பேன், நீங்க நாசமா போயிடுவீங்க, உன் பதவி போயிடும். அவன் நாட்டுடைய பிரதமர் இருந்தாரு, நான் தகடு தாயத்து வச்சேன்னா அவன் பதவி போயிடும். நான் அதைத்தான் கத்துருக்கிறேன். நான் 5 வயசுல இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் தகடு வச்சு தாயத்து வச்சு தட்டு போட்டு மாய மந்திரங்களை தான் கத்து வச்சிருக்கிறேன். இப்ப சொன்னாங்க குருஜி உட்காருங்க, நாங்க முதல்ல பாய் நாங்க இப்ப உட்காருங்க. நாங்க சிரிப்பதற்காக சொல்ல, சிந்திக்கிறதுக்காக உண்மை சம்பவங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். மேலே ரபீல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவங்க கேட்டாங்க, இப்ப யாருக்காவது அப்படி பண்றீங்களா? பண்றதில்லை. ஆனால் எனக்கு தொல்லை கொடுத்தா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக ஒரு எங்க அப்பா தாய்லாந்துல, என்னுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்லி உங்களை நேரப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. தாய்லாந்துல நான் அவங்க சொன்னது மாதிரி காசு வாங்கிட்டு இஸ்லாத்துக்கு போயிட்டான்ற மாதிரி பிச்சைக்காரனாக சாமியாராக போகவில்லை. எத்தனையோ சாமியார் இருக்கா, அது வேற விஷயம். எங்க அப்பா ரத்தின வியாபாரி. இன்னைக்கு எங்களுக்கு தாய்லாந்துல, பர்மாவில், ஆங்காங்கில் எங்களுக்கு நவரத்தின களஞ்சியம் இருக்கு. நான் 15 வருஷம் படிச்சிருக்கேங்க அந்த கல்லுக்கு. எத்தனையோ மார்வாடிகள் இன்னைக்கு போன் நம்பர் கொடுத்து வச்சா போதும், வாங்க இந்த கல் என்ன வேலை பெறும், அது நல்ல கல்லா கெட்ட கல்லா, உயர்வான கல்லா டூப்ளிகேட் கல்லான்னு சொன்னா போதும், எனக்கு ஒரு நாளைக்கு 5000 10,000 கொடுப்பான். கல் வித்துச்சுன்னா கமிஷன் இருக்கு. அப்படி எல்லாரும் பிசினஸ் போயிட்டா இந்த தாவாவை யார் செய்யறது, இஸ்லாத்தை யார் சொல்றது? நீங்க சொல்லாதனால தானங்க நான் 50 வயசுல வந்திருக்கிறேன் இஸ்லாத்துக்கு. இன்னைக்கு கூட எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் அவன் என்ன செய்யறான், அரசியலை சார்ந்து கொண்டு ஜெயலலிதாவை பார்த்து ஓடுறான், கருணாநிதியை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். தம்பி செங்கிஸ்கான், நான் முன்னே இந்த மேடையில நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுப்பான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு நான் சொல்லக்கூடாது, அதுக்கு தகுதியான ஆள் அவரு. மேடை நாங்கள் இதை ஒரு கட்டடத்துக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்த கூட்டத்தை போட்டு அதை பண்ணு இதை பண்ணு சொல்றதை விட வீதியிலே இறங்கி சொல்ல வேண்டியவர்கள் நாங்க தான். குர்ஆன் தான் சொல்ல வேண்டியவர்கள். குர்ஆன் மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த குர்ஆன் மக்களுக்கு போய் சேரலையே, சொல்லாதனால சேரல. அந்த பணியை தம்பி செங்கிஸ்கான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் தஞ்சாவூரிலே பேச வேண்டியவன், அவருக்கு நல்லாவே தெரியும். போனலை அழைத்த உடனே சொன்னேன், இந்த டைம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவருடைய இந்த உயர்வான இந்த பணி, எனக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை சொன்னார், நான் எனக்கு இஸ்லாம் அறிமுகமாவதற்கு ஒருத்தர் காரணமா இருந்தார். என்னுடைய பேச்சை இங்க கேட்டு ஒருவன் சிந்திக்கலாம், அதை மனசுல நினைச்சு மறுபடியும் சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் சென்று நான் உங்ககிட்ட பேசுறேன். 10 நிமிஷத்துல அவங்கள்ட்ட நான் சொன்னேன், தம்பி செங்கிஸ்கானை பற்றி அவர்கள் வீதியிலே இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மேடை போட்டு. யாருக்கும் பயப்படல, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவான். ஒரு இஸ்லாமிய தாயை அழைப்பாளன், அவன் குர்ஆனை ஹதீஸை மட்டும் சொல்லி வாருங்கள் என்று அழைக்கவில்லையே. அவன் எங்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்துடைய மனமாற்றம் பெறுங்கள் என்று சொல்வதற்கு என்ன, யாருக்கு பயப்படணும்? அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். 3 நாள் புரோகிராம் உங்களுக்கு, அது ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுல பேசிட்டு நான் 2ஆம் நாள் 2 நாள் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன், உடனே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், நீங்க அதுல கலந்துக்கிறீங்கன்னு சொன்னார். இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வரும்போது ஒரு முடிவோட பண்ணேன், அதையும் நான் ஆய்வு செஞ்சேன். எப்படி ஆய்வு செஞ்சேன்? ஏன் இந்த இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கு, வந்த இஸ்லாம் அப்படியே தான் இருக்கு, பெரிய ஒரு முன்னேற்றம் ஒன்றும் அடையவில்லை. அது எப்படி அரபு நாட்டிலிருந்து வந்துச்சோ, உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய வாப்பா அம்மா பாட்டம் போட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், அவ்வளவுதான். உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, ஆனா அப்படியே இருக்கு. பள்ளிவாசலை கட்டுறீங்க, நீங்க தொழுக போறீங்க, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்னுடைய ஆய்வுலே கிடைச்சிச்சு. இப்படியே எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இஸ்லாத்தை, ஏன் இஸ்லாம் வளரவில்லை? சொல்லாதனால இஸ்லாம் வளரவில்லை. நான் அன்னைக்குதான் ஒரு முடிவெடுத்தேன். கலிமாவை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு கடையில் வேலை செய்யறதோ, என்னுடைய வியாபாரத்தை தொடர்றதாகவோ, என்னுடைய மாய மந்திரங்களை நான் கத்துக்கிட்டதை பயன்படுத்துறதாகவோ இல்லை. இது எல்லாத்தையும் நெருப்ப வச்சு படிச்சுவிட்டு, நான் அறிந்த தீர்வுள் சத்திய சன்மார்க்க இஸ்லாம், அந்த சத்திய கலிமா அது என்னோடு நின்ற கூடாது. நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னா அது பிசினஸ், நல்லா கவனிங்க. வியாபாரத்துக்குள்ள அந்த இஸ்லாம் அமைஞ்சிரும். எனக்கு ஆசை இருக்கு, நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம், இஸ்லாத்தை சொல்லணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், பிசினஸும் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா, பிசினஸே ஒன்று பிசினஸை பண்ணணும், இல்லாட்டா தாவாவை பண்ணணும். ரெண்டையும் போட்டு பண்ணணும்னா ரெண்டும் உருப்படாது. ஆகையினாலதான் ரப்பில் ஆலமீன் சொன்னேன், ஒரே முடிவு, இந்த நானூறு அறிந்த களிமாவை நாடு நகரம்லாம் எடுத்துட்டு போறது. 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷமா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்னால் முடிந்தவரை இந்த சத்தியத்தை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு கூடி யார்கிட்டையும் கையேந்தி நான் காசு வாங்கல. என்னை பார்த்து இந்த பணிக்காக அன்பளிப்பா கொடுக்குற அது வேற விஷயம். எந்த ஒரு அமைப்புக்குள்ள இருந்து சம்பளம் வாங்கல. இதுக்கு யாரும் தலைவரும் கிடையாது. தாவா அழைப்பு பணிக்கு
இந்த சத்தியத்தை நாம் கிராமங்களுக்கு போய் சொல்லுகிற போது இதுக்கு ரப்பில் ஆலமீன் தான் அமீர். அல்லாஹ் அமீர் என்று சொல்வதை விட இந்த சத்தியத்தை குர்ஆன் இறங்கியதை எடுத்து மக்களுக்கு பறைசாட்டிய அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இதுக்கு அமீர். அவர்கள்தான் இதை எடுத்துட்டு போங்க உலகமெல்லாம் என்று சொன்னார்கள். வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்குறீங்களா? அதை பற்றி ஒரு தாய் கவலைப்படக்கூடாது. இஸ்லாத்தை சொல்ல வந்தான், காலையில் கூண்டிலிருந்து போகிற பறவை வெறும் வயிற்றோடு போகுது, மாலையில் அந்த பறவை வயிறு நிறைய திரும்பி வருது. யார் கொடுத்தான் இந்த பறவைக்கு? அல்லாஹ் தானே கொடுத்தான். பறவைக்கு கொடுத்த அல்லாஹ் அவனுடைய சத்தியத்தை எடுத்து பறைசாட்டும் போது எங்களுக்கு பசியாத உணவு தரமாட்டானா? தருவான். ஆகையினாலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே கேட்டோம் ஏதோ அவர் பேசினார், சில விஷயங்களை நகைச்சுவையாக சொன்னார் என்று மட்டும் இருக்கக்கூடாது. சிந்தியுங்கள். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் உங்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு மட்டும் அல்லாஹ் சொந்தம், உனக்கு மட்டும் குர்ஆன் சொந்தம், 5 வேளை தொழுகைன்னு இருந்தியே, அடுத்தவனுக்கு சொன்னியா? இங்கே 4-5 தம்பிகள் பேசினார்கள். அவர்களுக்கெல்லாம் யாரும் சொல்லாமல் இருந்திருந்தா அவர்கள் எப்படி வந்திருப்பாங்க? சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நாளைக்கு மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும். நாம் எல்லோரும் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அப்புறம் பார்த்துக்கிறோம். இஸ்லாத்தையும் இங்கே சொல்லிடுங்க. அவர் வராது அப்புறம் பார்த்துக்குருவோம். அவர் வரலை அவருக்கு அதுக்குள்ள தண்டனை நாளைக்கு மறுமையில் அடைகிறானா நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டே அவருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆகையினாலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களெல்லாம் மகான் மனிதனான்ற தலைப்பிலே பேசுவார் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அப்பா பெரிய ரத்தின வியாபாரி. நான் ரத்தினங்களுக்கு தான் போயிருக்கணும். 15 ஆண்டுகள் படிச்சிருக்கிறேன். ஆனால் எங்கள் புத்த மதத்தில் ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு கொள்கை இருக்கு. அதை எங்கள் ஃபாதர் என்னுடைய மதர் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க ரத்தின வியாபாரத்தில் கோடியாக சம்பாதிச்சாங்க. அப்போ அவங்க ஒரு நியத்து வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ சொன்னாங்க, 4 தலைமுறை 5 தலைமுறையாக இந்த ரத்தின வியாபாரத்தை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ரத்தினங்களில் நாங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறோம். தாய்லாந்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இருக்கு. 3-4 நாடுகளில் நாங்கள் ரத்தின களஞ்சியம் நடத்துறதுனா சாதாரண விஷயம். ஒரு கல் இன்னைக்கு 1 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா ஒரு கல். 50 லட்சத்துக்கு இருக்கு, 10 லட்சத்துக்கு இருக்கு, அது வேற விஷயம். அதை களஞ்சியமா வச்சிருக்கோம்னு சொன்னா டாக்டர் அடிக்கடி சொல்வார், கலைஞர் தஞ்சை நெல் களஞ்சியம்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அப்பா ஒரு நியத்து என்ன வச்சுக்கிட்டாருன்னா, எனக்கு இதெல்லாம் கொடுத்தவன், இவ்வளவு செல்வத்தையும் கொடுத்தவன் அல்லாஹ் தான், புத்தர் தான் கொடுத்தான். எனக்கு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ பிறந்தால் நான் புத்தருக்கு ஒரு குழந்தைய விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பிறந்துட்டேன். 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு சொல்லுவோம், கொட்டது வீட்டில். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைனா அந்த நியத்துக்காக என்னை என்ன பண்றாங்க, அவங்க கொண்டு போய் புத்தர் கோயிலில் விட்டுறாங்க என்னைய. நான் தலையை முட்டை போட்டு காவி போட்டு குழந்தை 5 வயசு குழந்தையிலே நான் சாமியாரா போயிடுறேன். 15 ஆண்டுகள் ஆசிரமத்தில் நான் கல்வி படிச்சிருக்கேன். என்ன படிச்சாங்கன்னு கேட்பீங்க. மக்களை எப்படி ஏமாத்துறது, எல்லா மகனும் இன்னைக்கு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்தியாவில் இருக்க சாமியாரும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மக்களை எப்படி ஏமாத்துறது, அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் கைக்கு வரணும், என் காலடிக்கு, அதை எப்படி பண்றது? அற்புதங்கள். இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மதம் அற்புதத்தில் தான் இருக்குது. எதையாவது 2 வேலையை செஞ்சு காமிச்சானா போதும், முட்டாள்தனமா மக்கள் அவன் பின்னாலேயே சாய்வாங்க. நான் பர்மா, தாய்லாந்து, ஜப்பான், லாவோஸ், திபேத் போன்ற நாடுகளிலே, கம்போடியா, கொரியா போன்ற நாடுகளிலே போயிட்டு என்னென்ன மாய மந்திரங்களை கற்றுக்கிற முடியுமோ அத்தனையும் கற்றுருக்கேன். என் வாட்சை கலட்டி கீழே போட்டோன்னா பெரிய பாம்பா வரும். ஒரு லாரியில் ஏற்றக்கூடிய பாம்பா இந்த வாட்சு தெரியும். கையை காமிச்சேன்னா இங்கே வாட்சா இருந்துக்கிறோம். இந்த பேப்பரை கிழிச்சு கொடுத்தோன்னா 1000 அமெரிக்கன் டாலராக தெரியும். அப்படித்தான் நான் சம்பாதிச்சேன். நான் என்ன கடவுளுக்கு பயப்பட போறேன்னா, காசே தான் கடவுளுடா, என்கிட்ட தானே படம் இருக்கு. நான் கூப்பிட்டா கடவுள் வந்தான், அவன் கூப்பிட்டு நான் போனதே கிடையாது. எந்த பூசைக்கும் கடவுள் கூப்பிட்டு நான் போனதில்லை. மக்கள் என்னை அப்படிதான் வச்சிருந்தாங்க. நீங்க தான் கண் கண்ட தெய்வம், கடவுளை பார்த்ததில்லை, நீங்க தான் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார்கள். எங்க அப்பா சொன்னார், இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு.
காவியை கலட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வர நினைக்காத, கல் எப்போது ஒரு வாட்டி தாண்டா விற்கும். காவியை போட்டு நீ இப்படியே கண்டுபிடி பண்ணா இந்த உலகம் உன்னுடைய காலடியில் சொன்னார். இந்த உலகம் என் காலடியில் இருந்துச்சு. நான் சாதாரண ஆளுக்கு எவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணல. நேரம் ரொம்ப குறுகிய நேரம், ஏறத்தாழ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் எப்படி சம்பாதிச்சேன்னு உங்களுக்கு சொல்லி ஆகணும். பல சாமியார், நான் சாமியாராக இருக்கும்போது சாமியார் ஆனோடனே பல பேரை நான் சந்தித்தேன், பல மகான்களை சந்தித்தேன். மகான்கள்னா பிச்சைக்கார மகான்களை சந்திக்கல. இந்தியாவிலே காஞ்சி சங்கராச்சாரிய சைலேந்திர சரஸ்வதி சுவாமிகளை போன்ற பெரிய மகான்களை சந்தித்தேன். இவங்க காலடியிலே சாய்பாபா போன்றவர்களாம் கோடிக்கணக்கில் இவர்கிட்ட பணம் இருக்கு, என்ன செய்கிறாங்க, இந்த பணத்தை எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு ரவுண்டு வந்து அப்படி எல்லா மகான்களுடையும் அப்படி கொஞ்சம் ஆலோசனை பண்ணினேன். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில், அவங்கவுங்க ஒரு மாதிரியான அவங்க பாணியில், அவங்க ஸ்டைலில் ஒரு அற்புதத்தை காமிக்கிறாங்க. சாய்பாபாவோட தலையிலிருந்து நான் போனேன். அவர் உடனே சங்கிலி, ஜெய் பாபா அப்படின்னு சங்கிலி எடுத்து கொடுக்குறார். இப்போ இவ்வளோதான விஷயம், இதை நான் சாதாரணமாக பண்ணுவேன். இந்த மண்ணை அள்ளுனா அப்படியே விபூதியாக தெரியும், இப்படியே போட்டோன்னா குங்குமமாக விழுகும். அவன் பயந்துருவான், பாக்கெட்டில் இருக்கிறத என்கிட்ட போட்டு போயிடுவான். அப்போ தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம ஸ்டைலில் நம்ம மக்கள்கிட்ட காமிக்கிறோம். எப்படி காமிக்கிறது? என்னை பார்க்கறதுக்கு 1,01,000 ரூபா அதுக்கு நிர்ணயம் வச்சுருந்தேன். இப்போ எங்கள் ஊரில் டாக்டரை பார்க்குறேன்னா 50 ரூபா கொடுத்தா தான் டாக்டரை பார்க்க முடியும். அதுக்கு பிற்பாடு தான் உள்ளே கூப்பிடுவான் டோக்கன் பிரகாரம். உள்ளே போன பிற்பாடு எந்த பல்லு வலிக்குது, பல்ல ஆணு காமி, அது எத்தனை பல்லு இருக்குது, எத்தனை பல்லு இருக்குன்னு அவள் டாக்டர் படிச்சிருக்கா, MBBS. அவள் என்கிட்ட கேட்குறா எத்தனை பல்லு இருக்குன்னு, சமீபத்தில் பல்ல பிடுங்கிறதுக்கு. அப்போ அவளுக்கு தெரியலை தானே, தெரியாதனால தான் அவனுக்கு எத்தனை பல்லு இருக்கு, எந்த பல்லு வலிக்குதுன்னு கேட்குறான். அதே மாதிரி என்னை பார்க்கறதுக்கு 1,01,000 ரூபாய்ன்னு சொன்னேன். அப்பவும் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. 1,01,000 ரூபாய் எப்படி ஆள் கொடுக்க முடியும்? சாதாரண ஆள் கொடுத்துருவானா? கொடுக்க முடியாது. ஏன் அப்படி வச்சிருந்தோம்? வர்ற கூட்டங்களை சமாளிக்க முடியல. சுவாமி ஆனந்தா பண்டிட் பெரிய மகான், அவங்க தான் நடமாடும் தெய்வம், கடவுளின் மறு அவதாரம். இப்படிலாம் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் மகாபோதி சொசைட்டி விளம்பரம் கொடுக்க மக்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால ஒரு லிமிட் வச்சோம். பார்க்கறதுக்கு 1,00,000 ரூபாய்னா ஆள் வரமாட்டான். இதை கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் பக்தர்கள் நிறைய வந்தான். உனக்கு என்ன தேவை, எதுக்காக வந்திருக்க? மகானை பார்க்கணும். அவங்க 1,01,000 ரூபா வை, அது நான் வச்சிடுறேன். வச்சுட்டு என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் கையால் ஏதாவது ஒன்று வாங்க. கையாளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். அவருடைய ஸ்டைல் வேற, அதில் ஆசீர்வாதம் பண்ணுவார் உனக்கு. அதுக்கு எவ்வளோ? 50 லட்சம் ரூபா. அவன் பார்ப்பான். பெரிய இந்த உலகத்தை ஆளக்கூடியவன் தானே வர்றான். என்னை பார்க்க வந்தவங்களாம் சொன்ன வார்த்தைகள் என்ன? சுவாமி, நீங்க தான் கடவுள். நான் தேடுற செல்வத்தை, பணத்தை என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கேன், மூட்டை கட்டி வச்சிருக்கேன். உங்களை பார்த்தா போதும், சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உங்க காரடியில் வச்சிடுறேன், எனக்கு ஆசி வழங்குங்கள். வருவான். 1,01,000 ரூபாய் சுசியை வாங்கிட்டான். நான் கையில் காசு வாங்க மாட்டேன், புண்ணிய ஆத்துமா, காசை வாங்கக்கூடாது. மகான் இல்லையா, காசை தொடக்கூடாது. கூட்டிகிட்டு வருவான், காலில் விழுந்து இப்போ ஆசி வழங்கணும். ஒவ்வொரு சாமியார் ஒரு மாதிரி ஆசி வழங்கிட்டு இருக்காங்க. நான் என் காலை தூக்கி அவன் தலையில் மிதிப்பேன். 2 மினிட் மிதிப்பேன். 50 லட்சம் ரூபாய் செத்து போச்சு. அதோட மிதிச்சு போயிடணும். இன்னொருத்தன் வருவான். இப்போ இவன்கிட்ட சொல்லுவான், ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஆசி வழங்கணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், பணம் நிறைய இருக்கு. அப்போ வர்றவெல்லாம் என்ன செய்வானா, அந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதத்துக்கு தான் வருவான். அவனை கூட்டிகிட்டு வருவான். அவனுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் என்பது 2 நிமிடம் தான், 5 நிமிஷம் கிடையாது. 2 நிமிடம் தாண்டிட்டு அதுக்கு தனியாக பணம் கட்டணும். அப்படிதான் மகான் மனிதனான் புக்கே போட்டிருக்கேன். நான் டாக்டர் கலைஞர் அவர்களை வச்சு தான் புக்கை வெளியிட்டேன். அது எல்லார் கையிலையும் புக்கு, தமிழகம் எங்கே என்னுடைய மகான் மனிதனானின் புக் இருக்கு. இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் புக்கில் எழுதியிருக்கிறேன். இப்போ 50 லட்சம் ரூபா வச்சான் காலில். அவனுக்கு என் காலை தூக்கி அவன் தலையில் மிதிச்சேன். அவன் போயிட்டான் 50 லட்சம் ரூபா கொடுத்துட்டு. இப்போ இவன் வந்து விழுகிறான், 1 கோடி ரூபா காலில் வச்சிருக்கான். நான் போட்டிருக்க செருப்போடு ஏறி அவன் தலையில் மிதிப்பேன்.
1 கோடி ரூபாய். அந்த செருப்பை கட்டி பிடிச்சிக்கிருவான், விட மாட்டான். இவன் சொல்லிடுவான், 2 மினிட் சரியா போச்சு, இங்க பிடிச்சி இழுப்பான் சிஷியன். நான் பேசாம இருப்பேன். என்னாச்சு? 1 கோடி ரூபாய், 2 மினிட் சரியா போச்சு, வாடா வெளியே நாய அப்படின்றோம். உன்னை கொண்டு போடான்ட்டுருவேன். சாடாகாம கொண்டு போ. அது என்ன? செருப்போடு மிதிச்சா 1 கோடி ரூபாய். பகவான் புத்தர் கடவுளாக இந்த உலகத்துக்கு 101 தடவை வந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் வரல. அவர் தான் இயேசு, அவர் தான் மகாவீர், அவர் தான் குருநானக், அவர் தான் அல்லாஹ் அப்படின்னு அவன் சொன்னான். முஸ்லிம்களுக்கு இவர் தான் முகமது. இப்படி அவதார புருஷனாக கடவுள் வரும்போது இந்த உலகத்துக்கு செருப்போட வந்தார். போகையில செருப்பு விட்டுட்டு போயிட்டார் கடைசியா. மகாபோதி சொசைட்டி சொன்னா, சுவாமி ஆனந்தாஜி இது கடவுளுடைய செருப்பு, அவர் போட்டிருந்தது, இதை நீங்க போட்டுக்கிறங்க, அதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளுன்னு சொன்னான். நான் 101 கிலோ 121 கிலோ என் உடம்பு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன். இன்னைக்கு 25 ரூபா செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். நான் இந்த தம்பி சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு, நான் வர முடியல. அதுக்குள்ள வேற ஒரு தம்பி ஒரு சாப்பாடு கொடுத்துட்டான், அதனால வர முடியல. அவன் சொன்னா மீன் கறினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆச்சு, அதனால மீன் தான் எனக்கு சாப்பிட போறோம் வாங்கணும். அந்த மீன் கறினால அவன் வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு வர முடியல. இப்ப எனக்கு இன்னைக்கு செலவு ஒண்ணு இல்லை தானே. அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் கொடுத்துட்டான், திருப்தியான சாப்பாடு கொடுத்துட்டான். ஒரு அழைப்பாளனுக்கு அது போதும். இப்படிதான் எல்லா மகான்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செருப்போட மிதிச்சா நமக்கு பலன் இருக்கா இல்லையான்னு அவன் நினைக்கல. ஏன்னா அவன் பணக்காரன், கோடீஸ்வரன், அவனுக்கு நல்லது நடக்காதா? அதனால அவன் நினைப்பான். மகான் ஆனந்தாஜி பண்டிட்ட போனா அவர் செருப்போட மிதிச்சார், எல்லாமே நல்லா நடக்குது. குழந்தை பிறந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம்ட்டுவான், வியாபாரம் நடந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் 4 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த அட்வர்டைஸ் மற்ற பேர் வருவான், இவரை போய் பார்க்கணும். இன்னொன்று, நான் மனிதர் என்றைக்கு 21 வயசுல மகான் ஆகி படிச்சு மகான் என்ற பட்டம் பெற்று 22 வயசுல இருந்து களிமா சொல்லும் வரை நான் மனுஷன்ட்ட பேசவே இல்லை. மனுஷன்ட்ட பேசுனதே கிடையாது. அதுக்கு தான் 2 சிஷியனை வச்சிருந்தேன், அவன் தான் பேசுவான். அப்ப நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? அவன் கேட்பான், 50 லட்சம் 1 கோடி கொடுத்துருக்கேன், அவர் வாயை திறந்து ஏதாவது ஒரு நல்ல அருள் வாக்கு சொன்னார்னா நல்லா இருக்கும். இங்க வாயா, நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், நீ மனுஷன், பாவம் செஞ்சவன், ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்ப, அவர் புண்ணிய ஆத்மா கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. காலை தொட்டு கும்பிடுவான். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வேன்? மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருப்பேன், இப்படி பார்த்துட்டு இருப்பேன். உன்னைய பத்தி தான் கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன் நிலைமையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ எல்லாத்தையும் சொல்லிடு. அவனே சொல்லிட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு என் வேலை, எனக்கு வேலை ஒன்றும் இல்லை, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதனால எனக்கு ஆங்கிலம் வரல. ஐரோப்பா நாடுகளை சுத்தினேன், ஆங்கிலம் வரல. இந்தியாவில் இப்போ 6 மாசமா நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ உருது பேச வந்துருச்சு எனக்கு. ஆமா, பேசுனா தானங்க பேச்சு வரும். என்னுடைய நான் எப்படி, அதாவது மகான் எப்படி சம்பாதிச்ச பணத்தைன்றது தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேற சப்ஜெக்டுக்கு போகல. மகான்களை மக்கள் எப்படி நம்புறாங்க? ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்ரீலங்காவிலே படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிப்பை முடிச்சுட்டு மகாண்டு பட்டம் வாங்கிட்டேன். இப்போ உலகத்தை நான் ரவுண்டு வரணும். அந்த நேரத்தில் தான் சுவாமி பிரேமானந்தாஜி, உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவை கலக்கினார், அவர் குழுக்கினார் போட்டு. பிரேமானந்தானா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. அப்படி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் படிக்கலன்னு தான் அர்த்தம். அது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேரத்தில் சுவாமி உலோசாரா கிட்ட அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். யாரு? இந்த பிரேமானந்தா. சாதாரண ஆளு. ஆசிரமத்தை அவரு அனுராதாபுரத்தில், இலங்கை அனுராதாபுரத்தில் என்னுடைய குரு கிட்ட ஆசிரமத்தை கூட்டி பெருக்கிக்கிட்டு அப்படி இருந்தார். அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக சுவாமி விபுலசாரா அவனுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். சின்ன சின்ன விஷயங்களை, பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை. அதை கற்றுக்கிட்டு இருக்க நேரத்தில் பிரபாகரனுடைய போர் ஆரம்பிச்சிருச்சு இலங்கையில். நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. இலங்கையில் பிரபாகரனா இலங்கை அரசாங்கமான்ற வர்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர் யுத்தங்கள் அவன் 2 பேரும் குண்டு போட ஆரம்பிக்கிறான். அதில் இந்த பிரேமானந்தாவுடைய குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு.
அவன் உடனே பார்த்தான், நம்ம உயிரோடு இருந்தால் போதும், நம்மளையும் அடிச்சிருவான் குண்டை போட்டு அப்படின்ட்டு அவன் புறப்பட்டு நேராக தோணியில், கள்ளத்தோணியில் இந்தியாவுக்கு வந்துட்டார். இங்கே வந்து இறங்கி அவர் திருச்சிக்கு வந்தார். பல வேலைகள் செஞ்சு பார்த்தாரு, ஒன்றுமே சரியாக வரலை. அதுக்கு பிற்பாடு தான் அவர் ஒன்று நினைச்சாரு, நாம் செஞ்ச அந்த விபுலசாரார்கிட்ட இலங்கையில் கற்றுக்கிட்ட அற்புதங்களை மக்களுக்கு காமிச்சா என்ன அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு ஆசிரமத்தை நடத்தினார். 6 மாதத்தில் அவர் கையில் 25 ஏக்கர் நிலம் ஒரு சிஷியம் வாங்கி கொடுத்துட்டான். 25 ஏக்கரை ரொம்ப வளர்ந்துட்டார். அப்புறம் நான் இந்த உலகம் பூரா சுற்றிட்டு இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு வரும்போது எங்கே பார்த்தாலும் பிரேமானந்தா, சுவாமி பிரேமானந்த், திரும்ப திசையெல்லாம் போஸ்டர் அவர் தான். அவரை தெரியாதவனே இருக்க முடியாத அளவுக்கு விளம்பரங்கள், உலகங்கள்லாம் ஆசீர்வங்கள், கோடிக்கணக்கில் பணம். நான் சிஷியனை கூப்பிட்டு கேட்டேன், யார் அந்த பிரேமானந்தான்னு. அவன் சொன்னான், சுவாமி அவன் தான் இவன், நம்ம ஆள் தான் இவன், ரொம்ப வளர்ந்துட்டான், அவனை போய் கூப்பிட்டு விட நான் என்ன. இவன் போனால் சுவாமி ஆனந்தா பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே உடனே சும்மா சொன்னோட உடனே பிறப்பு மரியாதையாக வந்துட்டான். வந்து காலில் விழுந்தார். சுவாமி என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம், என் பேரேனும் யூஸ் பண்ணுறியா? அதாவது நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ சம்பாரி, பேரும் புகழும் உனக்கு இருக்கு, நான் அதை பற்றி சொல்லலை. ஆனால் மகான்கள், நானும் நல்லவன் கிடையாது, நான் என்ன நல்ல மகான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? ஆனால் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு பண்ணும்போது அது டேஞ்சர். நான் உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு இடத்துல போய் நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பேன். அதனால நான் போலீஸில் மாட்டாத சுவாமிஜி, அதனால என்னைய போலீஸ் அமுக்கலை. போலீஸில் மாட்டாதவரே சுவாமிஜி, மாட்டிட்டான்னு வச்சுக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில், அப்புறம் தான் காலையிலே பேப்பரில் வரும், இந்த சுவாமி யாரு, இவர் ஏன் சினிமா நடிகையை பார்த்தா அவளை பார்த்தார் இவரை பார்த்தா போட்டு கிளின்னு கிளிப்பான் பத்திரிக்கைக்காரன். இப்போ சாமி யார் யாருன்னு தான் எழுதுவான். அதனால் யாவும் வச்சுக்கப்பா. அவன் சொன்னான், சுவாமி பயப்படாதீங்க, ரூமில் நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், எனக்கு மேல் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் இருக்கு, கீழே ஒரு பாக்கெட் இருக்கு, இருந்துட்டு போகுதுன்ட்டேனா. இல்லை, இதில் ஜனாதிபதி இருக்கிறாரு, இந்தியாவுடைய ஜனாதிபதி, கீழே பிரதமர் இருக்கிறாரு, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைனா. கரெக்டாக 26 நாள் தான் நான் சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூரில் பேப்பர் தான் தலையங்கம், தமிழ் பேப்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கு, அலை ஓசை, சிங்கப்பூர் நேஷன், மலேசியா மக்கள், இப்படி பல பத்திரிகைகள் அங்கே வந்துகிட்டு இருக்கு. அதில் இவனை பற்றி தான் போட்டிருக்கு. பேப்பர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொன்னான், சுவாமி பிரேமானந்தாவை அமைக்கிட்டான் போலீஸு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். மனிதன் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான்ல. அதனால யாரோ ஒரு போலீஸ் தவறு பண்ணலாம், அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு கிடையாது. அதனால் சுவாமி பிரேமானந்தா தப்பிச்சு போயிருக்க, இந்தியாவுடைய சட்டம் ஓட்ட அதில் போயிருக்க வேண்டிய ஆள் தான் அவர். பல கோடியை போலீஸுக்காரர் கொடுத்தா அவர் இவன் அந்த கேஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பிரேமானந்தாவை அமைக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரண இன்ஸ்பெக்டர் தான் அவர். ஆனால் அவர் ஆனஸ்ட் அதிகாரி, லஞ்சம் வாங்காத ஆள் அவர். இவனை கொண்டு வச்சு ஒரு நைட்டெல்லாம் பத்திரிகைக்காரனுக்கு செய்தியை கொடுக்கவே இல்லை. இந்த நாட்டை கெடுத்து நாசப்படுத்துறது பத்திரிகை ஒன்று, பத்திரிகையில் செய்தி போயிடும். பத்திரிகைக்காரனுக்கு செய்தியை கொடுக்காமல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, அவனை வச்சு மிதின்னு மிதிச்சாரு. அவன் சொன்னான், ஐயா என் உடம்பு தாங்காது, என்னை விட்டுருங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லுப்பா, விட்டுறேன், உனக்கு இத்தனை கோடி ரூபா தர்றேன்னு சொன்னார். இத்தனை கோடி ரூபா தர்றேன்னு சொன்னார் இன்ஸ்பெக்டருக்கு. இன்ஸ்பெக்டர் அதுக்கு ஒரு கேஸை போட்டார், இவனை நான் பிடிச்சிட்டு வந்தேன், எனக்கு இத்தனை கோடி ரூபா தர்றேன்னு சொன்னான் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, 165 கன்னி பெண்களை ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதம் கன்னி பெண்களை நான் கற்பழிச்சிட்டேன், அதை பார்த்த 7 பேரை ஆசிரமத்தில் கொலை செஞ்சு ஆசிரமத்துக்கு பின்னாலே 7 தென்னை மரம் வச்சுட்டேன். உடனே தென்னை மரங்களுக்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போனார் இன்ஸ்பெக்டர். கடைசி வரை அவன்கிட்ட 10 பைசா வாங்கல இன்ஸ்பெக்டர், நேரம் அவனை கொண்டு கோர்ட்ல ஏற்றிட்டார். இன்ஸ்பெக்டருடைய நல்ல நேரம்னு தான் சொல்லணும். அவன் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாம அளவுக்கு அங்கே நீதி வழங்கும் விசாரணை நடத்தின நீதிபதி பானுமதி, அந்தமாவும் ஆனஸ்டா இல்லையா, அது அவங்களும் லஞ்சம் வாங்காதவங்க தான். அவங்க திருச்சியில் இருந்தாங்க, திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க, இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்னைக்கு அவங்க தான் தலைமை நீதிபதி. அந்த அம்மா அவங்க விசாரிச்சு ரொம்ப குறுகிய காலத்தில் 167 பெண்களை கற்பழித்த இந்த மகான் சாமியார் ஆனந்தா பிரேமானந்தாவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, 7 கொலை செஞ்ச பிரேமானந்தாவுக்கு இன்னொரு 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அவன் ஜெயிலே ஜமாதியா போயிட்டான்.
நான் கேட்கிறேன், அவன் என்ன அற்புதங்களை பண்ணனான், எப்படி சம்பாதிச்சான்? தலையிலிருந்து விபூதி எடுத்தார் சுவாமி பிரேமானந்தாஜி. இந்துக்கள்லாம் கோயிலில் உணா அள்ளி பூசிக்கிறாங்களே விபூதியா, அதை தலையிலிருந்து விபூதி எடுத்தார். வாயிலிருந்து பரமசிவன் லிங்கத்தை எடுத்தார். வகுத்திலிருந்து கடவுளை எடுத்தார். காலிலிருந்து குங்குமத்தை எடுத்தார். அவனை தான் 19 வருஷமா ஜாமீன் எடுக்க முடியல. அட பாவி, இவ்வளவு எடுத்தியாடா நாய், உன்னை ஜாமீன் எடுத்திருக்கணும்ல. அட ஆனஸ்ட் அதிகாரி உன்னை அமுக்க போறாரு போலீஸ், அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது கொஞ்சம் பரபரப்பா இருக்குன்னு மக்கள் பார்த்தாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் தப்பா சொல்லல, அவங்க ஒன்று சொல்றாங்க, மாட்டினவன போலி சாமியார்ன்றாங்க, இருக்கிறவன நல்ல சாமியார். அவன் இன்னும் மாட்டாம இருக்கான், அவ்வளவுதான். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சங்க. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் கோலாராடோவில் வந்து மகான் மனிதனான புக்குள்ள போட்டோ போட்டு எழுதியிருக்கேன். 64 மாடி கட்டியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி சம்பாதிச்சு தான் கட்டினேன். என்னுடைய தம்பி சுவாமி நந்தாச்சாரி அமெரிக்காவில் இருக்காங்க, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க. தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவில் சங்கமித்ரான அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அவங்களும் புத்த பிச்சு தான். நான் என்னுடைய மாய மந்திரங்கள் அற்புதங்களை மக்கள்கிட்ட காமிச்சு, என்னுடைய சிஷியர்கள் என்னுடைய பக்தர்கள் வாங்கி கட்டி கொடுத்தது தான் அந்த ஆசிரமம். 115 மாடி கட்டணும் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்ட வந்து நான் அனுமதி பெற்றிருந்தேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாங்குறதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை என்கிட்ட. அதெல்லாம் அமெரிக்கன் டாலர் அந்த அளவுக்கு பணம் வேணும்ல. அதுக்கு 25 ஏக்கர் தேவைப்பட்டுச்சு. நான் சுவாமி விபுலசாராட்ட போய் என்னுடைய குருவிட்ட ஆலோசனை பண்ணேன் கனடாவில். சுவாமி இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அவர் சொன்னார், எல்லாம் சரிதான், அமெரிக்காவில் 25 ஏக்கர் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஆனந்தா கொஞ்சம் யோசி, அவசரப்படாதேனாரு. சரிங்கன்னுட்டு நான் குருவுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நான் தாய்லாந்து ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். தாய்லாந்து ஆசிரமத்துக்கு வரும்போது 2 நாள் சென்று சிஷியன் வந்து சொன்னான், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான்னு சொன்னார். A to Z விசாரிச்சுட்டேடான்னு கேட்டேன். விசாரிச்சுட்டேன். என்ன விசாரிச்சான்னு நான் கேட்கல. அவளுடைய பிரச்சனை என்னன்னு நம்மகிட்ட கேட்டால்னா நம்ம சொல்லுவோம், இல்லை அவளே சொல்லிட்டான்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்படி அவள் சொல்லலைன்னா நம்ம சிஷியன்ட்ட கேட்டுக்குருவோம். கூட்டு வாடா அவளைன்னு கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து அழுதான். நான் சொன்னேன், ஏமா உனக்கு அதிகபட்சமாக போனால் 23, 24 வயசு தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு, தங்க சில மாதிரி இருக்கிற, ஏமா அழுகுறான்னு கேட்டேன். அது என்னையே பார்க்க வந்திருக்கிறான் மகானனா. சுவாமி என் பிரச்சனை உங்களால் தான் தீருண்டான். அது என்ன பிரச்சனை? நான் இந்தியாவில் திருநெல்வேலி ஐயர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நான் ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போனேன். அங்கே வேலை செய்கிற கம்பெனியில் அந்த முதலாளியுடைய மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ண 10 நாள் அந்த ஓனர் செத்து போயிட்டான். என் கணவர் தான் அந்த சொத்து, கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு. நான் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் தான் குழந்தை கொடுக்கணும்டா. எல்லாமே செய்யலாம், இது ரொம்ப கஷ்டம். அதனால இவள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, மாட்டிக்கிட்டு போனால் போலீஸ் தோலை உரிச்சு போடும். அதனால இவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு என் டேபிளில் ஒரு 2 பவுனில் ஒரு புத்தர் சிலை வச்சுருந்தேன். நைட்டு 9 மணி இதை எடுத்து அவள் கையில் கொடுத்தேன். இதை கொண்டுட்டு போய் வச்சு தூங்கிக்கிட்டு இருமா. மகான்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, நான் எப்படி சம்பாதிக்கின்றதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தூங்கிக்கிட்டு இரு. நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள அகால நேரத்தில் பகவான் புத்தர் கடவுள் உன்னோட பேசுவார். காலையில் என்கிட்ட வந்து சொல்லு 10 மணிக்கு பேசுனாரா பேசலையான்னு. பேசுனா உனக்கு நான் குழந்தை கொடுக்க முடியும், பேசலைன்னா உனக்கு அவ்வளோதான் உன் பாக்கியம், நான் ஒன்றும் செய்ய முடியாதுமானே. இவன் 9:30 மணிக்கு புறப்பட்டு போனான். காலையில் 10 மணிக்கு வர சொன்னேன். ஏன்னா என் நிலைமை அப்படித்தான், அதை பின்னாடி சொல்லுவேன். 10 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். நான் 35 வருஷமா தண்ணியே குடிக்கல. காமேசு மிச்சாசாரா சிக்காபுரம் சமாரியாமி, ஆதீனா பணாதி சிக்காபதம் சமாரியாமி. மதுபானங்களை தொடாதிருப்போம் புத்தர் சொல்லியிருக்கிறாரு. கோழியை அறுக்காதிருப்போம், விபச்சாரத்தை ஒழிப்போம், குடி குடிப்பதிலிருந்து விலகி இருப்போம்னு சொல்லுவோம். இப்போ ரேடியோவில், அந்த காலத்தில் ரேடியோ தான், ரேடியோவில் பேசுவேன். பேசிட்டு இப்போ தண்ணி தெவிக்கும். இப்போ நான் பேசிட்டு தண்ணி குடிப்பேன். அப்போ பேசிட்டு உள்ளே போன உடனே அது அமெரிக்கா லண்டன் ஆகிற பெரிய பாட்டில் அப்படி முழுசாக போடுவேன்.
35 வருஷம் ஜோனி வாக்கர் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், தண்ணியே குடிக்கல. இஸ்லாத்துக்கு வரும்போது கையெல்லாம் ஆடிச்சு. இதை எப்படி நிறுத்துறது? சரி அங்கேயும் குடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்தேன். ஏன்னா இஸ்லாமிய சரியத்து சட்டம் எனக்கு தெரியாது தானே, குடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கிறோம் கொஞ்ச காலத்துக்கு. இப்போ நான் நைட்டு போடுவேன் ஃபுல்லா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணேன்னு சொல்லுவேன். ஒரு நாட்டுக்கோழியை தின்றுவேன், 10 முட்டை, ஒரு 15 முட்டை, ஒரு கிலோ மீன், இவ்வளவு தின்றுவேன். இவ்வளவு தின்றா 100 120 கிலோ யாராவது உடம்பு ஒட்டமா பழன்னு வச்சுக்கிருவேன். பார்த்தா கடவுளே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். பிச்சை எடுக்கிற பாத்திரம் அது 5 கிலோ தங்கம், காலில் போட்டிருக்க செருப்பு 5 கிலோ, உட்கார்ந்துருக்க ஆசனம் தங்கம். ஆனால் நான் மகான். இப்போ அவட்ட கொடுத்தேன், நீ போயிட்டு வாமா, நான் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அதுக்குள்ளே நீ வராதே அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவன் போயிட்டு காலையில் 5 மணிக்கே வந்து கதவை தட்டிட்டான். சிசியம் ஓடி வந்தான், தலைவரி உலகமாக வந்தான். நான் இங்கே ரொம்ப அலங்கோலமாக இருக்கேன் ரூமில், என் நிலைமை மோசமாக இருக்குது, எந்திரிச்சு நிற்க முடியல. இப்போ சிசியனை பார்த்தேன், 5 பேராக தெரிஞ்சிச்சு சிசியன் எனக்கு. ஏண்டா நான் என்னடா 10 மணிக்கு தானே நீ எழுப்பணும், இப்போ வந்து சுவாமி அந்த அம்மா வந்துட்டாங்க. எந்த அம்மாடா? அதான் குழந்தை வரம் கேட்டுட்டு போனாங்களே அவங்க. எனக்கு போதையே போயிடுச்சு. ஏன்னா அவள் தங்க முட்டையிடுற வார்த்தை அவளை விட்டுட முடியாது, இப்போ பார்க்க முடியாது, கடவுளுடைய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. போயிட்டாள்னா பிரச்சனை. அதனால அவசரமாக எழுந்திரிச்சு தண்ணி தொட்டிகளை போட்டு அமுக்கி, பெரிய தட்டி இருக்கும், அதுக்குள்ள போய் அமுங்கி 2 அமுக்கு அமுக்கிட்டு எல்லாம் அவசரமாக கொட்டையை எடுத்து, அது 5 லட்ச ரூபா அந்த பட்டு. இங்கே போஸ்டரில் போட்டிருக்கிறது 2.5 லட்ச ரூபா தான் அந்த பட்டு. இது கலரில் பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னும். அதை எடுத்து மாட்டிட்டு பிச்சா பார்த்தலாம், மாட்டி கண்ணாடியை காமிடானே, கண்ணாடியை காமிச்சான். கடவுளே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. குறிச்சி அழைச்சிட்டு வந்தான். முதலே சொல்லிட்டான், லேட்டாகவும் அவர் நைட்டெல்லாம் பகவான் மேலே போயிட்டாரு, கீழே என்ன வரலைன்னு சொல்லிட்டான். இப்போ போய் சொன்னான், வந்துட்டாருமா. எதை சொன்னாலும் நம்புவாருங்க, முஸ்லீம் சமுதாயம் தான் நம்ப மாட்டாது. அதனால தான் எனக்கு இஸ்லாம் தெரியாம போச்சு. ஒரு செய்தியை சொன்னா ஆமான்னு நம்புவாங்க. உங்கள்கிட்ட நீங்க வந்து பிரச்சனைக்கு வில்லங்க விவகாரமான ஆளுந்த முஸ்லீம்கள். அது எப்படி பேசினாரு, நீ எப்போ போன, கடவுளை பார்த்தியா, இது குரான்ல இருக்கா, இது ஹதீஸ்ல இருக்கா, இது விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா 10 காசு கொடுக்க மாட்டீங்க, அவன் கொடுப்பான் கோடி கணக்கில். இவ்வளவு விளக்கம் சொல்ற இமாமுக்கு, ஆலிம் சாவுக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டீங்க, அவன் கோடி கணக்கில் கொடுப்பான். ஆமா ஆமா, அது இது தொல்லை பிடிச்ச சமுதாயம் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு, அதனால இஸ்லாம் தெரியாம போச்சு. வேற ஒன்றும் தப்பா சொல்லல உங்களை. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பிற்பாடு நான் விளங்கிக்கிட்டேன், குர்ஆன் ஒரு மனிதனுக்கு இல்லாத செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறான். இது குர்ஆன்ல இருக்கா, நீ கடவுளை பார்த்தியா, இது கடவுளை போட்டு சரி, எந்த இடத்துல குர்ஆன்ல இருக்கு? ஒரு ஆலிமுதா பேசினாரு, எல்லாம் குர்ஆன்ல இருக்குனாரு. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், என் பேரு கருப்புசாமி, உனக்கு என்ன சந்தேகம்? எல்லாமே குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்க, 1 கிலோ கருவாடு என்ன வேலை, வாய மேடை கூப்பிட்டாடா. மேடையில் உட்கார வச்சான். 1 கிலோ கருவாடு, வாயை முடிட்டு கம்முடு, பேச்சு முடிஞ்சிச்சு. நேரம் அவனை ஆட்டோவில் ஏற்றினாரு, நேர கருவாட்டு கடையை கொண்டு போனாரு. என்னங்க 1 கிலோ எல்லாம் குர்ஆன்ல இருக்குன்னு இப்போ கருவாட்டு கடை கொண்டு வந்துருக்கீங்க, கருவாடு என்னமா விலை, 150 ரூபா, இது என்ன விலை 300 ரூபா, அது என்ன விலை 500 ரூபா, கெடுக்கிட்டே கெடு. நான் குர்ஆன்ல தானே சொல்ல சொன்னேன். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன்ல இருக்கிற செய்தி 6666 வசனங்களில் ஒருவன் கேட்பானே, ஆனால் அதுக்கு செங்கிஸ்கான் தம்பி அழகா பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. 6666 விட்டுட்டு அதுக்கு மேல் குர்ஆன் இல்லாத ஒருத்தன் சொல்றானா, ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு சொல்லு. அதனால கருவாடு என்ன விலைன்னு குர்ஆனில் இல்லை, கருவாட்டுக்கார மாட்டை கேட்டு உனக்கு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, போடா நாயனார். அவன் போயிட்டான். அதனால இந்த அம்மா வந்து இப்போ விழுந்தாங்க. என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இப்பவும் அழுதார்கள், ஆரம்பத்திலே அழுதாங்க, இப்பவும் அழுதாங்க அந்த பொண்ணு. எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா மகான்கள் நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மகான்கள் பணத்தையும் சம்பாதிப்போம், நாங்கள் எங்களுக்கு பயமும் இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, எப்போ பொடிச்சிட்டு பாட்டு அமுக்குதோன்னு அல்லாவுக்கு தான் தெரியும். ஒரு வாரம் இவ வந்து என்னையா ஒரு புத்தர் சிலையை கொடுத்தா 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள எவனுமே பேசலை, நீலாம் ஒரு மகானான்னு சொல்ல போறாளோ, காசக்கூடியான்னு கேட்க போறாளான்ற பயத்துல தான் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஏமா அழுகுறா, சொல்லிட்டு அழுமான்னு கேட்டேன். அப்போ சொன்னா, சுவாமி 12லேருந்து 1 மணிக்குள்ள அகால நேரத்தில் தான் புத்தர் கடவுள் பேசுவார்னு சொன்னீங்க, 11:30 கடவுள் பேசிட்டாரு என் கூட. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா தலையை மொட்டை போட்டு கழுத்துல கொட்டையை மாட்டி பிச்சா பாத்திரத்தை ஏந்தி தாய்லாந்து ஆசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு புத்தான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட என்கிட்ட புத்தர் பேசல, என் கணவரோட கடவுள் வரல.
நைட்டு தான் இவளுக்கு ஒரு பொருளை கொடுத்து அனுப்புனேன், 11:30 மணிக்கு பேசிட்டேன்னு சொல்றா. இது எப்படி? அப்படியே அந்த கடவுள் பேசியிருந்தாலும் இந்த மகான் நான் தான் பேச வேண்டிய இடத்துல பேசாம என்னை ஓவர் டாக் பண்ணி அவர்கிட்ட பேசுறான்னா அது ரொம்ப கொடுமை. நேரம் ரொம்ப கடந்துகிட்டு இருக்குன்னு தலைவர் அடிக்கடி சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கடைசியில் அவன்கிட்ட சொன்னேன், டேய் பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறோம், நம்ம சாமியாராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்கு, இருந்தாலும் இன்னுமே போதுண்டா சம்பாதிச்சது. மகாயானாவை கூப்பிட்டு சொன்னேன், டே மகானா, இனிமே நீ எவன் வந்தாலும் மகானை பார்க்க முடியாது, இல்லை பார்த்தே ஆகணும்னு சொன்னா மகா வெள்ளிக்கிழமை நைட்டு மேலே போயிட்டாங்க சந்திர மண்டலத்துக்கு. அங்கே பகவான் கடவுளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கடவுளின் அவதாரம், வர்றதுக்கு 1 மாதம் ஆகும்னு சொல்லிடு அப்படின்னு. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு சிஷியன் வந்தான், அவன் ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தான். அவன் சொன்னான், நான் பார்த்தே ஆகணும் கடவுளை அப்படின்னா. ரொம்ப பிடிவாதம் பண்றான் குறிச்சி. 2 நாளாச்சு ஆசிரமத்திலே விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். அப்படியா, கூட்டு வாடா அவனை. என்னையா அவன் பிரச்சனை? அவன் சொன்னான், வகுத்துல எந்த நேரமும் குத்துது, ஊசி வச்சு குத்துன மாதிரி குத்துது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகணும். எல்லா டாக்டரையும் நாட்டு வைத்தியரையும் பார்த்துட்டேன், ஒண்ணுமே தீர மாட்டேன்டுது. மகான் நீங்க தான் அதுக்கு தீர்வு சொல்லணும். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி ஆனந்தா பண்டிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, உன் பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னாங்க, அதனால உங்க ஆசீர்வாதத்துக்கு நான் வந்தேன். அப்படியா, சரி. இப்போ வேற பிரச்சனை எது இருக்கா? அந்த வகுத்துல குத்துறது இது மட்டும் முதல்ல நின்னா போதும், மற்ற பிரச்சனை நிறைய இருக்கு, அதை நம்ம அப்புறம் பேசிக்கிறோம்ட்டான். சரி, அப்ப சொன்னேன், 30 வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வா, பியூர் வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வா, அது 30 நாங்க அமைக்கிடுவோம். அப்புறம் அது எங்களுக்கு தேவை காசு. நான் சாமியாரா இருக்கிற நேரத்துல எல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்டது 2 கை பத்தலையே, இன்னும் காசு அமுக்கிறதுக்கு இன்னும் 2 சரஸ்வதி லட்சுமிக்கு கொடுத்த மாதிரி 4 கை கொடுத்துருந்தா அமைச்சுக்கிட்டே இருப்பேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இஸ்லாத்துல 50 ரூபா தான் பாக்கெட்ல இருக்கு, அது போதும்னு நான் நினைக்கிறேன். இது நிறைவா இருக்கு. அது கூட யூரியன் போறதுக்கு பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஒரு இந்து பெரியவர் என்னை கூட்டிட்டு போனாரு, அந்த வாசல் எழுதி கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் நான் சும்மா விடல, அவர்கிட்ட 10 ரூபா கொடுத்தேன். அவர் இங்க பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறார். பள்ளிவாசல் கூட்டு 10 ரூபா டீ குடியா, பள்ளிவாசல காமிச்சாயில, இல்லாட்ட நான் அலைய நம்மள 2 ரோட்டுக்கு பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு அவருக்கு 10 ரூபா கொடுத்துட்டேன். மகானா இருந்த காலத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன், எவனுக்கு 5 காசு கொடுத்தது இல்லை. வாங்கி அமுக்கிறது தான் என்னுடைய வேலை. தனி பிளைட்ல போன எனக்குன்னு சொந்தமா பிளைட் வச்சுக்கிறேன்னு ஜப்பான் மகாபோதி சொசைட்டிக்கு லெட்டர் எழுதினேன். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் என்ன ஒரு மிதிச்சு இஸ்லாத்துக்கு வர வச்சான். இப்ப இவன் வந்தான், என்னப்பா வகுத்துல என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மாதிரி குத்துதா? சரி ரைட், 30 வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வந்தான். 30 நாளைக்கு ஒரு டானிக் கொடுப்பேன், 30 நாள் குடி, ஆனா என்கிட்ட பேசவே கூடாது. நீ காலையில எந்திரிச்சு மகாபோதி பெரிய புத்தர்கிட்ட இருந்து சங்கமுத்ரா சின்ன புத்தர்கிட்ட போவேனா. அப்ப நான் சின்ன புத்தர்கிட்ட காலையில எந்திரிச்சு நான் போகும்போது பூசை நடத்துறதுக்காக போவேன். நீ நெடியா வெள்ளி டம்ளரை வச்சுக்கிட்டு இருக்கணும், நான் உனக்கு டானிக் கொடுப்பேன், நீ 30 நாள் குடிக்கணும். இப்போ சரின்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கு 1 கோடி ரூபாய்னு அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. என்னங்க குறிஞ்சி, நான் அதுக்கு செத்தே போயிடலாம். பணம் பணனே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதுவரை இருக்கிற செல்வத்தை எல்லாம் உங்க காலடியில் வச்சுட்டு உங்கள்ட்ட சிஷியனா இருந்துடுறேன்னா கோடீஸ்வரன். அவனும் அந்த அம்மாவும் சேர்ந்துதான் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் கோலாரோட உள்ள நான் 64 மாடி கட்டுறதுக்கு அந்த ஆசிரமத்தை 25 ஏக்கரை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இவனை போல உள்ள சிஷியர்கள்லாம் அது மலமளமலனா 2 வருஷத்துல 64 மாடி ஏறிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷத்துல நான் 115 கட்டியிருப்பேன். அதுக்குள்ள முஸ்லீமா வந்துட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இப்போ இவன் அதே மாதிரி இந்த டம்ளரை வச்சுக்கிட்டு இருந்தான். மகான்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, சாமியார மக்கள் எப்படி நம்புறாங்கன்றத சொல்றேன். இப்ப நான் 100 ரூபாய் கேட்டேன், ஐயோ நாங்க நாயாபே அலையணும் 100 ரூபாய்க்கு. நீங்க கடை கொடுக்கணும், எவனாவது கொடுக்க மாட்டான். உண்மையை சொன்னா கொடுக்க மாட்டான் அந்த நாட்டில். அதான் உண்மை. இந்தியாவில் உண்மையை சொல்லி நீங்க 100 ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா தரமாட்டான். இவன் 15 நாள் குடிச்சாங்க, 15 டம்ளர் கீழே போட்டான். உடனே சீச்சை எடுத்துட்டு போய் கழுவிட்டு அதை சேர்த்து வச்சுருவான், கடைக்கு போயிடும். வெள்ளி டம்ளர் இல்லையா, ஒரு வெள்ளி டம்ளரும் 1/2 கிலோ இருக்கணும்னு சொல்லிட்டோம் அவனுக்கிட்ட. அப்பதானே ஒரு நியாயமான காசு கிடைக்கும். இவன் குடிச்சான். 15ஆம் நாள் நான் பெரிய புத்தர்கிட்ட இருந்து சின்ன புத்தர்கிட்ட பூசை செய்ய போனேன். இப்ப இவனும் காலில் விழுந்து அழுதான், டம்ளரை கீழே போட்டுட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி எல்லாரும் இப்படி தான் அழுகுறான், இவன் எதுக்கு அழுகுறான்னு தெரியல. என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு 10 மணிக்குள்ள முடிக்கணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அனுமதி கொடுத்துருக்கு. தலைவரும் சொல்லியிருக்கிறாரு 2 நிமிடங்கள்ல முடிச்சிடுறது நல்லது.
அப்போ இவன் அழுதான். நான் ஏன் அழுகிறேன்? அப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அழுதுகிட்டே தான் இருந்தான். காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மகானுடைய காலை ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு. நானும் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான், இன்னும் கொடுப்பான், பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். இப்போ கேட்டேன், அப்பா சொல்லிட்டு அழு, என்னடா விஷயம்னு கேட்டேன். சுவாமி 30 நாள் குடிக்க சொன்னீங்க, நான் 15 நாள் தான் குடிச்சிருக்கேன். வவுறு நல்லா பசிக்குது, நல்லா ஏப்பம் வருது, காற்று நல்லா போகுது, இந்த குத்துறதெல்லாம் சுத்தமாக நின்று போச்சு அப்படின்ட்டான். அவனுக்கு நான் என்ன டானியை கொடுத்தேன்? என்னுடைய சிறுநீரத்தை தான் பிடிச்சி அவனுக்கு கொடுத்தேன். என் மூத்திரத்தை குடிச்சா அவனுக்கு வியாதி தீர்ந்து போச்சு. மகான் மனிதனான புக்கில் உண்மையிலேயே எழுதியிருக்கிறேன். கலைஞர் அதை பார்த்து பார்த்து சிரிச்சார். ஏன் சிரிச்சாருன்னா, அவர் சொன்னாரு, கடைசி அவர் பக்கத்தில் வந்து நான் உட்காரும்போது சொன்னாரு, நீங்க நூல் வெளியீட்டுடைய ஆசிரியரு, மகான் ஆனந்தாஜி பண்டிட்டுடைய சிறுநீர்னு குடிச்சான், நான் கொடுத்தா குடிக்க மாட்டான். இதுதான் உண்மை. ஆகையினால இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனை, எனக்கு எப்படி இஸ்லாம் அறிமுகமாச்சு, அதுக்கு மெயின் பாயிண்ட் என்ன? சிங்கப்பூர் ஜாங்கின் ஏர்போர்ட்ல 2 முஸ்லீம்களை பார்த்தேன். அவங்கள பார்த்த பிற்பாடு எனக்கு அங்கே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல போய்கிட்டு இருந்தேன். அவங்களும் என்னோட கனடாவுக்கு வந்தாங்க. அந்த ஏர்போர்ட்ல அவங்களோட 15 நிமிஷம் பேசினேன். அப்படி என்ன பேசினேன்னு 2 மேடையில சொல்லிட்டேன். 3வது மேடையிலையும் அது சிதம்பரம் ரகசிய மாதிரி சொல்ல முடியாத இக்கட்டில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முதல்லயே சொல்லிடுவோம். ஆகையினால வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை இந்த வீதியிலே கொண்டு வந்து மக்களுக்கு இன்னும் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். என்னை இங்கே பேசிய சினிமா டைரக்டர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவருக்காக நான் இங்கே இருந்து கொண்டு அழைப்பு கொடுத்தா நிறைய பேர் வருவார்கள் என்பதை விட, வந்துட்டு நீங்க அழைப்பு கொடுங்கள். மவுத் என்பது எந்த நேரமும் அவனுடைய கையில் இருக்கு. அவர் 100 வயசு வாழட்டும், 120 சொல்லக்கூடாது. ஏன்னா நான் 120 ஆசீர்வாதம் பண்ணாலும் எவனும் உயிரோடு இல்லை. ஆகையினாலே சிந்தியுங்கள். கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்று கொடுப்பதை விட, இஸ்லாமத்திலிருந்து மனமாற்றம் பெறுங்கள். இஸ்லாம் உங்களுக்கு சமத்துவத்தை வழங்கும், சகோதரத்துவத்தை வழங்கும், மனித நேயத்தை இங்கே தான் வழங்கும். இங்கே ஜாதியை ஒழித்து 1500 வருஷங்களாக இஸ்லாம் என்னத்தை முழங்கிக்கிட்டு இருக்கு, என்ன நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நாங்கள் என்ன தீவிரவாதத்தை சொல்லிட்டு இருக்கோம்? அப்படி குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல? ஒன்றும் இல்லை. 1500 ஆண்டுகளாக ஜாதியை ஒழித்து சமத்துவத்தை நிலைநிறுத்தி படைத்த இறைவனும் அனைவரும் சமம் சமம் என்ற தத்துவத்தை தான் நாங்கள் எடுத்து கிராமங்கள் தோறும் பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து நீங்கள் இஸ்லாத்தில் மனமாற்றம் பெறுங்கள். இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று 7 வானங்களை தூணலாது நிறுத்தி 7வது வானத்தில் அரிசின் மீது அமைந்திருக்கும் ஏக இறைவன் ரப்பீல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உலக மக்கள் அனைவருக்கும் இருகரமேந்தி துஆ செய்தவனாக வா தாகிர் தவானாலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பீல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பணத்தை தேடி அலைகின்ற இந்த உலகத்திலே அனைத்தையும் தூக்கி எறிந்து இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக இன்றைக்கு சிரமங்களை தாங்கி எங்களோடு இந்த தாவா பணியில பங்கேற்றமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக உங்களுக்கு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த பேச்சாளர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும், பாதுகாப்பளித்து இதுவரைக்கும் அனுமதி அளித்த காவல்துறையினருக்கும் மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.